என்னடா பண்றீங்க? 22 நாளா ஜந்தர் மந்தர்ல சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்து நீட் கொஸ்டின் பேப்பரும் லீக் ஆயிருச்சு. இதனால மன உளைச்சல்ல ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு காரணமா இருக்க எஜுகேஷன் மினிஸ்டர் பதவியில இருந்து விலகணும், ராஜினாமா பண்ணணும் சொல்லி போராட்டம் பண்ணா இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு லீவை விட்டு நாடாளுமன்றத்துக்குள்ள யாரையும் போக விடாம மக்களை கண்ணா பின்னான்னு லத்தி சார்ஜ் பண்ணிருக்கீங்க, ஸ்மோக் போட்டிருக்கீங்க, ஏதோ பிளாஸ்டிக் வச்சு பாம் மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. மக்களை மண்டையை உடைச்சிருக்கீங்க, கையை உடைச்சிருக்கீங்க, காலை உடைச்சிருக்கீங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஜனநாயக நாடா இல்ல சர்வாதிகாரி நாடா? மக்களாட்சினா என்ன? மக்களோட கோரிக்கையை நிறைவேற்ற தானே மக்களாட்சி. எங்களுக்கு கல்வி முறைகேடா இருக்கு, சீரழிவா இருக்கு, அதனால எஜுகேஷன் மினிஸ்டர் பதவியில இருந்து விலகணும், ராஜினாமா பண்ணணும் சொல்லி தானே நாங்க கேட்கிறோம். அது எதுக்குமே ஆக்ஷன் எடுக்காம போலீஸை ஏவி விட்டு இந்த கூட்டம் எல்லாம் கலையணும், ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, லத்தி சார்ஜ் பண்ணு, பாம்பு போடு, என்ன வேணா போடு, ஆனா அந்த கூட்டம் கலையணும் சொல்லி போலீஸை ஏவி விட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு சுக்கு நூறாக்கி மக்களை மண்டையை உடைச்சு கைகாலை உடைச்சு மோசமாக்கி இருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் போலீஸான்னு கேட்டா இல்ல. ஏன்னா மேல இடத்துல என்ன பிரஷர் கொடுக்குறாங்களோ அதை தான் போலீஸ் கேட்பாங்க, அவங்களோட வேலை அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவங்க பண்ணது ரொம்ப மோசம்தான். அதை தாண்டி இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது போலீஸான்னு கேட்டா இல்ல, மத்திய அரசு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியாம ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு குஷி ஆனந்த் சொல்றாரு. ஆல்ரெடி நீங்க இந்த தமிழ்நாட்டோட ஜனநாயகனா மாறிட்டீங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இங்க மக்களுக்கு பெரிய அநீதி நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் கேட்கணும். நீங்க இப்ப உள்ள பதவி எதுவுமே இல்லாம ஒரு சினிமா நடிகரா இருந்து அனிதாவோட ஃபேமிலிக்கு ஆறுதல் சொன்ன விஜயன்னா இப்ப தமிழ்நாடோட முதலமைச்சர். மக்களுக்கு அவ்வளவு அநீதி நடந்துகிட்டு இருக்கு, அதை எதையுமே கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்காரு? தமிழ் சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் சரி, இந்திய சினிமாவில் உள்ள ஆக்டர்ஸ் எல்லாருமே மக்கள் தான் எல்லாமே நினைக்கிற எல்லா ஆக்டர்ஸும் ஏன் குரல் கொடுக்காம இருக்கீங்க? பிரகாஷ் ராஜ் மட்டும்தான் இந்த விஷயத்த பேசி மக்களோட மக்களா இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. மத்த எல்லா ஆக்டரும் நீங்க மக்களை உயிருக்கு உயிரா நினைக்கிறேன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் சொல்றீங்களே, ஏன் இப்ப அந்த விஷயங்கள் எதையுமே பேசாம இருக்கீங்க? இந்தியால எவ்வளவு யூடியூபர்ஸ் இருக்கீங்க, குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த விஷயங்களை பத்தி ஏன் எந்த ஒரு இன்ஃபுளுசரும் பேசாம இருக்கீங்க? பேசுறீங்க, என்ன நீதி என்ன நியாயங்கிறத பேச மாட்டேன்னு சொல்றீங்க, மேலோட்டமா பேசிட்டு போயிடுறீங்க. பேசுங்க, எதா இருந்தாலும் மக்களுக்கு ஒண்ணுன்னா நின்று பேசுங்க, உண்மையா பேசுங்க. இங்க மக்களுக்கு ஒண்ணுன்னா மக்கள் தான் இறங்கி போராட்டம் பண்ணணும்னு நீங்க யாரும் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் எல்லாத்துக்கும் முதல்ல குரல் கொடுக்கறவன் தமிழனா தான் இருப்பான். இவ்வளவு நாள் ரிலீஸ் ஆகாத ஜனநாயகன் படம் எதுக்கு இந்த 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது? இந்த பிரச்சனைகள்லாம் பெருசா வெடிக்கும், இதனால தமிழ்நாடு மக்கள் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க திசை திருப்புறதுக்காக தான் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. மக்களுக்கு ஒண்ணுனா மக்கள் தான் குரல் கொடுப்பான். உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுங்க. நமக்கு ஒண்ணுனா நம்ம தான் குரல் கொடுக்கணும்.